சிஏஜி. யாருங்க? சிஏஜி. யாருங்க சிஏஜி? கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 148 to 151 deals with CAG, Comptroller and Auditor General of India. Okay. Generally, the CAG appointed by President. Appointed by President. There is no condition. Okay. President appoint. Okay. அடுத்தது. Tenure as usual 6 years and 65 years. Tenure எவ்வளோ? 6 years and 65 years. Whichever is earlier, the post become vacant. புரிஞ்சதா? அடுத்தது. எப்படி ரிமூவ் பண்ணலாம்? லைக் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா? அதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணி தான் இவரை ரிமூவ் பண்ண. யாரை ரிமூவ் பண்ண முடியும்? சிஏஜி. யாருங்க? சிஏஜி. பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இருக்கு அப்படின்னா இவர் தான் கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ் ஆஸ் பர் தி அம்பேத்கர் படி பார்க்கும்போது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸர் என்ன ஒரு ஆஸ் பர் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அவரை பொறுத்தவரையிலுமே சிஏஜி தான். யாருங்க? சிஏஜ். யாரு? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் ஆஃபீஸர்னா யாருங்க? சிஏஜ். இவர் தான் கார்டியன் ஆஃப் பப்ளிக் பர்ஸ். இவர் தான் கண்ட்ரோலர், இவர் தான் ஆடிட்டர். ஓகே. இதே நம்ம இங்கிலாந்துல எடுத்தீங்கன்னா சிஏஜின்னு ஒருத்தர் இருப்பார். யார் இருப்பாரு? சிஏஜ். அந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய சிஏஜி நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் ரியல் கண்ட்ரோலர், அவர் தான் ரியல் ஆடிட்டர். என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, வாட் இஸ் கண்ட்ரோலர்? வித்தவுட் அப்ரூவிங் தி சிஏஜி there is no money for grant. ஆமாவா இல்லையா? அவருடைய அனுமதி இல்லாம ₹1 கூட வெளியே போக முடியாது. யாரோட அனுமதி இல்லாம? சிஏஜ். இதுதான் வந்து இங்கிலாந்துல இருக்கு. பட் இந்தியாவில் he is not a controller, he is general, he is just auditor only. என்னதுங்க? ஆடிட்டர் தான். ஈவன் அக்கௌண்ட் கூட பார்க்க மாட்டார். 1976 onwards அக்கௌண்ட்டை செப்பரேட்டாக பிரிச்சுப்பாங்க. என்னெல்லாம் வருது என்னெல்லாம் போகுதுன்றது அக்கௌண்ட், என்ன வருதுன்னு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை வந்து செப்பரேட்டாக பிரிச்சுட்டாங்க. பட் ஆடிட்டிங் மட்டும் இவர் பார்ப்பார். யார் பார்க்குறாரு? சிஏஜி. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. என்ன கமிட்டி? பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. அப்போ சிஏஜி எதெல்லாம் ஆடிட் பண்ணுறாரு? சிஏஜி எதங்க ஆடிட் பண்ணுறாரு? படிச்சு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. appropriation account. He audit, he submit the report of appropriation account and also financial account and also public undertaking account. என்ன அக்கௌண்ட்? பப்ளிக் அண்டர்டேக்கிங் அக்கௌண்ட். இப்படியும் நம்ம சொல்லலாம். அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபண்டு, கான்டிஜென்சி ஃபண்டு, பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, இந்த மூணுத்தோட அக்கௌண்ட் அண்ட் ஆடிட்டிங். Whatever expenditure occurred or incurred, he will examine. He will audit. யார் ஆடிட் பண்ணுவாரு? நம்ம சிஏஜ். ஈவன் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே பெரிய பெரிய ப்ராஃபிட்டபிளாக இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை டைரக்டாக அவர் எக்ஸாமின் பண்ணுவார், ஆடிட் பண்ணுவார். அண்ட் சின்ன சின்ன பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸை அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்பார். என்ன பார்ப்பாரு? ஃபினான்ஷியல். பிகாஸ் அவங்க வேறு ஆடிட்டர்ஸ் வச்சு எல்லாம் முடிச்சு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பார்ப்பார். யார் பார்ப்பாரு? சிஏஜ். இப்படி எல்லா ரிப்போர்ட்ஸுமே பார்த்து அந்த ரிப்போர்ட்ஸை அவர் என்ன பண்ணுவார்? பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவார். யாருக்கு சப்மிட் பண்ணுவார்? பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்? அதை பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணுவார். பார்லிமெண்ட்ல என்ன நடக்கும்? பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. என்ன கமிட்டி? பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. இந்த பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி என்ன பண்ணும்? அதில் இருக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸ் மேபி நான் தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இன் 2014 2012-13 இருந்த வினோத் ராய் அவர்கள் என்ன பண்ணாரு? இந்தியாவில் என்னதுங்க 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் 2 லட்சம் கோடி லாஸு, கோல் கேஸ் more than 30 crore லாஸு, காமன்வெல்த் ஸ்கீம் அதில் ஒரு 18,000 crore லாஸு. இப்படி எதனெல்லாம் லாஸுன்றதே அவர், அதனால தான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டே போச்சுன்னு சார். புரிஞ்சிடுச்சா?
அப்போ அந்த ரிப்போர்ட்ல ஃபைண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அத பேஸ் பண்ணி இந்த பப்ளிக் அக்கவுண்ட் கமிட்டி என்ன பண்ணும்? ரூலிங் கவர்மெண்ட்ட கொஸ்டின் பண்ணும். ரூலிங் கவர்மெண்ட்ட கொஸ்டின் பண்ணும். அப்ப அந்த ரூலிங் கவர்மெண்ட்ட பார்லிமென்டரி மெம்பர்ஸ் கொஸ்டின் பண்ணும்போது, அங்க என்ன கிரியேட் ஆகும்? ஃபினான்ஷியல் அக்கவுண்டபிலிட்டி கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும்? ஃபினான்ஷியல் அக்கவுண்டபிலிட்டி. இந்த ரூலிங் கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும்? ஆன்சர் பண்ணி ஆகணும். யாருக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும்? பார்லிமென்டரி மெம்பர்ஸுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். புரிஞ்சுதுங்களா? அப்ப நம்ம கண்ட்ரில இந்த ஃபினான்ஷியல் அக்கவுண்டபிலிட்டியை கொண்டு வரதுல சிஏஜி ரொம்ப முக்கியமான ஒரு பாடியார். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய டெமோக்ரஸி தாங்கி நிற்கக்கூடிய த புல்வாக் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. புல்வாக்னா த கிரேட் வால். ஓகே, தாங்கி நிற்கக்கூடிய வால். ஓகே, அப்படி நம்ம டெமோக்ரஸி தாங்கி நிற்கக்கூடிய வால்களை நம்ம பார்க்கும்போது எப்படி சுப்ரீம் கோர்ட் இருக்கு, எப்படி யூபிஎஸ்சி இருக்கு, எப்படி நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் இருக்கோ, அதே மாதிரி சிஏஜி ஒன் ஆஃப் த ஆர்கன் டு ப்ரொடெக்ட் அவர் டெமோக்ரஸி. புரிஞ்சுதுங்க? என்னதுங்க? டெமோக்ரஸி. புரிஞ்சிடுச்சா?